A very good morning to everyone. Session link கொஞ்சம் லேட்டா சென்ட் பண்ணிட்டேன். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்டா என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறத பத்தி சும்மா பேசிட்டு இருப்போம் அவங்க வர வரைக்கும். லாஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mandatory and directory enactments அப்படிங்கிற கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். mandatory and directory enactments. enactment அப்படின்னா ஈவன் செப்பரேட் enactment இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இந்த சட்டங்கள்லாம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், இந்த சட்டங்களை அவ்வளோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. mandatory and directory enactments தான். ஈவன் சம்டைம்ஸ் ஒரே ஆக்ட்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்ன மீன் பண்ணிருக்கோம்னா கம்பல்சரியா இதை ஃபாலோ பண்ணணும் ஆர் இட் ஷுட் பி கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆர் வெயிட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அது எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனுக்கு கம்பல்சரி ஃபாலோ பண்ணணுமா இல்லை ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ஃபாலோ பண்ணா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறதுல யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது அந்த சட்டத்துல என்ன வார்த்தைகள் இருக்கோ நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கிறது. இது வந்து மேண்டேட்ரியா இல்லைன்னா டைரக்டரியா அப்படின்னு சொல்றது. மேண்டேட்ரிக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பரேட்டிவ்னா தமிழ்ல கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய சில ப்ரொவிஷன்ஸ். இப்போ ஒரு சேல் டீட் எடுத்துக்கலாம். நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல செக்ஷன் 54ல பார்த்துருப்போம். சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி worth value of above rupees 100 should be by way of a registered instrument அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அப்போ ஒரு சேல் டீடு ஒரு 100 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நான் விரும்புறேன், அவரும் விரும்புறாரு, நம்ம எது கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எல்லாம் பே பண்ணணும். ஸோ we would just execute a normal in white sheet without any proper registration. We will get witness attestation, etc. Whether it is sufficient or not அப்படின்னு பார்த்தீங்கன்னா the law prescribes to be compulsorily registered. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a imperative or mandatory enactment. அப்போ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்டை null and void ஆக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு பேரு mandatory or directory enactment. ஸோ முதல்ல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆக்ட் மேண்டேட்ரியா டைரக்டரியான்னு பார்த்தீங்கன்னா பை யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ். பர்டிகுலர் செக்ஷன்ல இல்லை பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல என்ன வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு பேர் ஆக்ட் நம்ம பார்த்துருப்போம். இது வரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா மேம்போக்கா அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சிருப்போம். பட் நம்ம நாளைக்கு ப்ராக்டிஸ்க்கு வரும்போது என்னன்னா மறுபடியும் படிச்சு இதுல வேற ஏதாவது நமக்கு ஹிண்ட் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு க்ளூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 106, 107, 108 இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு பர்சன்ஸ், if a person want to be declared to be alive, then what is the time period and what is that, and if the person is want to be declared dead, what is the provision அப்படிங்கிறது இருக்கும். அதுல செக்ஷன் 106 நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா it is for the person to show to the court that a person is alive within 30 years அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் if a person is to be declared as alive அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு கோர்ட் வந்து கோர்ட்டை நம்ப வைக்கணும் அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், டு பி ஷோன் தட் த பர்சன் இஸ் அலைவ் வித்தின் 30 years அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே அதுக்கு அடுத்த செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் அ பர்சன் வாண்ட்ஸ் த கோர்ட் டு show that a person is dead அப்படின்னா it has to prove that the person is not heard for 7 years by the person who normally heard அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு இடத்துல ஷோன்ங்கிற வார்த்தை இருக்கு, இன்னொரு இடத்துல ப்ரூவ்டுங்கிற வார்த்தை இருக்கு. நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போய் பாருங்க. அப்போ ஒரு செக்ஷன்ல என்ன இருக்கு, ஷோன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இன்னொரு செக்ஷன்ல டு பி ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ அந்த வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நீதிமன்றத்தை நம்ப வச்சா மட்டும் போதாது, அது முழுமையாக டு பி ப்ரூவ்ட், தட் இஸ் beyond some doubts, to with more clarity or with more strict evidence it should be proved அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு சில செக்ஷன்ல மேங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும், சில செக்ஷன்ல ஷாலுங்கிற வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கும், சில செக்ஷன்ல மஸ்ட்ங்கிற வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா
it shows how an act or how that particular section should be taken into consideration. ஒரு particular விஷயத்தை இன்டர்பிரேட் பண்ணும்போது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதில் பிரயோகப்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள், அதுதான் வந்து அந்த கண்டினியூஸ் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்றது. நம்ம மேம்போக்கா ஒரு ப்ரொவிஷனை பார்க்கும் பொழுதோ இல்ல மேம்போக்கா ஒரு செக்ஷனை படிக்கும் போதோ இதுதான் விஷயம்னு தெரியும். அதை திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது there might be some difference of usage of words, or that legislation should have intended something else rather than what is apparent to our physical vision. நம்ம மேம்போக்காக பார்க்கும் பொழுது என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை தவிர்த்து உள்ளார்ந்து படிக்கும் பொழுது அது வேற ஒரு அர்த்தத்தை கூட கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ அது வந்து முதல் விஷயம். ஒரு ஆக்ட் இல்ல ஒரு ப்ரொவிஷன் மேண்டேட்ரியா இல்ல டைரக்டரியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல உபயோகப்படுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள், அதோட ரிலேட்டட் செக்ஷன்ஸ்ல என்ன மாதிரியான வார்த்தைகள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு, இந்த செக்ஷன்ல என்ன வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு, வேரியஸ் அதர் ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனையும் நம்ம வந்து எடுத்துக்கணும், கருத்துல எடுத்துக்கணும். இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் லெஜிஸ்லேஷன், இதுக்கு என்ன மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண முடியுமே தவிர இட் இஸ் நாட் ஜஸ்ட் லிட்ரலி ஆர் கிராமட்டிக்கலி வாட் இஸ் தேர் அதுக்கு அப்படி எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் அப்போ அந்த உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி ஓகே சார் இது எனக்கு புரியுது, மேண்டேட்டரி எனாக்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியுது, அப்போ கம்பல்சரி நம்ம அதை ஃபாலோ பண்ணலன்னா இட் வுட் மேக் தட் ஆக்ட் அஸ் இல்லீகல் ஆர் த டிரான்சாக்ஷன் இஸ் வாய்ட் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பட் வாட் அபவுட் டைரக்டரி எனாக்ட்மெண்ட் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டரி எனாக்ட்மெண்ட்ங்கிறது இட் கிவ்ஸ் சம் கைண்ட் ஆஃப் லீனியன்சி இன் இட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது ஸ்ட்ரிக்டா கம்ப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டாக்டரின் ஆஃப் சிப்ரே வுட் பி அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம், CYPRES, டாக்டரின் ஆஃப் சிப்ரே, சிப்ரஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்க படிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லால, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல படிச்சிருக்கலாம். கண்டிஷன் பிரசிடென்ட், கண்டிஷன் சப்சிக்வெண்ட், இந்த மாதிரியான செக்ஷன்ஸ், ஆரம்ப கால செக்ஷன்ஸ்லாம், செக்ஷன் 25, செக்ஷன் 26 இதெல்லாம் படிக்கும்போது நம்ம பார்த்திருப்போம். இந்த டாக்டரின் ஆஃப் சிப்ரே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பேர் என்னன்னா ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள், இயன்ற அளவிற்கு அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக்டரின் தான் டாக்டரின் ஆஃப் சிப்ரே, ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். அப்போ ஒரு டைரக்டரி எனாக்ட்மெண்ட்டை, அதாவது அது ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுக்குது, அது ஃபாலோ பண்ணலன்னா அது ஒட்டுமொத்தமும் ஒரு செல்லாத நிலையாக ஆகிவிடாது அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸை எப்படி எந்த அளவுக்கு கம்ப்ளை பண்ணா சஃபிஷியன்ட்டோ அந்த அளவுக்கு கம்ப்ளை பண்ணா போதுமே தவிர அப்படி பண்ணாததுக்காக உங்களுடைய செயல் என்ன ஆயிடாதுன்னா ஒரு தவறானதாக ஆகிவிடாது. இதுதான் வந்து மேண்டேட்டரி எனாக்ட்மெண்ட்ஸ்க்கும் டைரக்டரி எனாக்ட்மெண்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பிளெயின் வேர்ட்ஸை வச்சு பார்க்கும்போது எனக்கு இப்படியும் தோணுது அப்படியும் தோணுது, நான் எப்படி சார் இதை எடுத்துக்கிறது, எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்க போது ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கும். இப்ப இதை யூஸ் பண்ணல, இதை நீ ஃபாலோ பண்ணல, இஃப் யூ ஆர் ஒமிட்டிங் வாட் ஹஸ் பீன் given in this particular provision, or if you are not doing this, or if you are doing this in an other way அப்படின்னா it will have some negative things. அதுக்கு ஒரு தண்டனையோ இல்ல அது வந்து ஒரு நல்ல அண்ட் வாய்டினோ இல்ல ஏதோ ஒரு வகையில என்ன பண்ணிருக்கோம், நெகட்டிவிட்டி, இது பண்ணலன்னா இப்படி ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா இம்பரேட்டிவ் ஆர் மேண்டேட்டரி எனாக்ட்மெண்ட்ஸ். பொதுவாக சொல்லாமல் சொல்ல வேண்டிய விஷயத்த டிஃபைன் பண்ணிட்டு அதோடைய கான்சிக்வன்ஸையும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், கான்சிக்வன்ஸையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதாவது ஒரு தண்டனை, இல்ல இதுக்கு ஒரு பெனால்டி, இல்ல இதுக்கு ஒரு ஃபைன், ஆர் இது வந்து திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் vitiated if it is not done so in this வே அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து மேண்டேட்டரி எனாக்ட்மெண்ட் அர்த்தம். அப்படி எதுவுமே சொல்லாம இருக்கு அப்படின்னா நம்ம அதை லீனியன்ட்டா எடுத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, the intention of legislature. ஆப்வியஸா எல்லா இடத்துக்கும் சுத்தி முடிச்சுட்டு வந்தாலும் கடைசியா நம்ம இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, interpreting what the will of legislature is intended. அதாவது சட்டம் இயற்றுபவர்கள் எந்த நோக்கத்தில் அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனையோ இல்ல பர்டிகுலர் ஆக்டையோ வச்சிருக்காங்களோ அதை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறது ஒரு முக்கியமான விஷயம் இன்டர்பிரிட்டேஷன்ல. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை மேனு பிரயோகப்படுத்திருக்கலாம், இல்ல மஸ்ட்னு பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த இன்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வைஸ் வர்சாவா இருக்கலாம், அதாவது அதற்கு முரணாக இருக்கலாம். அப்ப என்ன கிடையாது, ஒரு
கண்டிப்பா இது ஒரு a+b the whole squareங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா கிடையாது. இந்த வார்த்தை இருக்கு, இல்ல இது இப்படி இருந்தா இப்படிதான் இன்டர்பிரட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப நம்ம வந்து ஒரு ஒரு கட்டத்திற்கு மேல நம்ம என்ன பண்ணி ஆகணும், வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து லாஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளையன்ஸ்ங்கிறது என்னது, நான் அதை பின்பற்றுவதற்கான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நான் அதை பின்பற்றணும், ஒரு மேண்டேட்டரி எனக்ட கம்ப்ளை பண்ற அளவுக்கு ஒரு டைரக்டரி எனக்ட்மெண்ட்டை கம்ப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் வந்து வித்தியாசம் மேண்டேட்டரி எனக்ட்மெண்ட்டுக்கும் டைரக்டரி எனக்ட்மெண்ட்டுக்கும். கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்க்கறதா தான் கண்டிஷன் பிரசிடென்ட்டுக்கும் கண்டிஷன் சப்சிக்வெண்ட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இது எங்க பார்த்துருக்கோம், கண்டிஷன் பிரசிடென்ட் கண்டிஷன் சப்சிக்வெண்ட் ப்ராப்பர்ட்டிலலாம் பார்த்துருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல. அதாவது கம்ப்ளையன்ஸ் ஆஃப் கண்டிஷன் பிரசிடென்ட், கம்ப்ளையன்ஸ் ஆஃப் கண்டிஷன் சப்சிக்வெண்ட் செக்ஷன் 26 செக்ஷன் 28 29ல பார்த்துருப்பீங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882ல. கண்டிஷன் பிரசிடென்ட்னா என்ன, கண்டிஷன் சப்சிக்வெண்ட்னா என்ன யோசிச்சு கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. கண்டிஷன் பிரசிடென்ட்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கு முன்பாக, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ எம் இம்போசிங் சம் கண்டிஷன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா, உங்ககிட்ட பெண்ணை கையில கொடுத்துட்றேன், கொடுத்ததுக்கு அப்புறம் சில கண்டிஷனை இம்போஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன பண்றேன், இந்த பெண்ணை என்னுடைய கையிலேயே தான் வச்சிருக்கேன். Before handing over this, making this transfer, I am imposing some condition. அதுக்கு பேரு கண்டிஷன் பிரசிடென்ட் அப்படின்னு பேரு. அதாவது முன்னவே ஒரு கண்டிஷனை கொடுத்துடுறோம், நீ அந்த கண்டிஷனை கம்ப்ளை பண்ணிட்டு வா, இந்த பெண்ணை வாங்கிக்கோ. ஸோ என்ன கண்டிஷன் கம்ப்ளை பண்றேன், அட்டெண்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பரா இருக்கும், டைமுக்கு நீங்க லாகின் ஆயிடணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் பேனாவை கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு நீங்க வந்து இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸ்ல வந்து கண்டிப்பா இந்த மாதிரி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கிட்டா இந்த பெண் நீங்களே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல கொடுக்குறேன். இது கண்டிஷன் சப்சிக்வெண்ட். இப்போ இந்த ரெண்டுத்துல எதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், கண்டிஷன் பிரசிடென்ட்யா கண்டிஷன் சப்சிக்வெண்ட்யா? ரெண்டுத்துலயுமே என்ன ஆயிருது, டிரான்ஸ்ஃபர் நடந்துருது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல டிரான்ஸ்ஃபர் நடப்பதற்கு முன்பு நான் சில நிபந்தனைகளை விதிக்கிறேன் கண்டிஷன் பிரசிடென்ட்ல. இரண்டாவது விஷயத்துல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதற்கப்புறமா சில நிபந்தனைகளை விதிக்கிறேன், அதுக்கு பேரு கண்டிஷன் சப்சிக்வெண்ட்னு பேரு. எதை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிஷன் சப்சிக்வெண்ட்டை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு பலனை அடைஞ்சிட்டீங்க. அந்த பலனை அடைந்ததற்கு பிறகு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி இது எனக்கு சரியா வராது, நான் வந்து எனக்கு சரிப்பட்டு வராது இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு சாய்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படாது கண்டிஷன் சப்சிக்வெண்டா இருந்தா. பிகாஸ் யூ ஹவ் பீன் பெனிஃபிட்டட் இன் பை வே ஆஃப் திஸ் கான்ட்ராக்ட் ஆர் பை வே ஆஃப் திஸ் டிரான்ஸ்ஃபர். ஸோ எ பர்சன் பெனிஃபிட்டட் cannot take a different stand. சரியா? one cannot approbate and reprobate at the same time அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதா one cannot blow both hot and cold at the same time அப்படின்னு சொல்லுவாங்க. If something is benefited upon you, you cannot say I will not do this as per these terms etc etc. அதுதான் வந்து வித்தியாசம். அதே மாதிரி தான் இந்த மேண்டேட்டரி எனக்ட்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிஷன் சப்சிக்வெண்ட் மாதிரி மேண்டேட்டரி எனக்ட்மெண்ட்ங்கிறது. இதை நீ செய்யாமல் இருந்தால் இந்த டிரான்ஸ்ஃபர் என்ன ஆயிடும், நல் அண்ட் வாய்ட் ஆயிடும். ஸோ உனக்கு எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களோ தட் வுட் அகைன் ரிவர்ட் பேக் டு தட் ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபரர். அதே மாதிரி தான் இந்த மேண்டேட்டரி எனக்ட்மெண்ட் ஆர் இம்பரேட்டிவ் எனக்ட்மெண்ட். கட்டாயமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த ஒரு லீனியன்சிக்கும் இடமளிக்காமல் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிக்டா இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு என்னவோ நீ அதை செஞ்சிருக்கணும். நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. சரியா? இது வந்து மேண்டேட்டரி எனக்ட்மெண்ட் அண்ட் டைரக்டரி எனக்ட்மெண்ட். ஒரு ஆக்ட் வந்து இது வந்து அதிகமா எங்க யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, எனேபிளிங் ஸ்டாட்யூட்ஸ்ல இந்த கான்செப்டை அதிகமா யூஸ் பண்ணுவோம். எனேபிளிங் ஸ்டாட்யூட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் பார்த்தோம். நம்ம லாஸ்டா பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த அமெண்டிங் கன்சாலிடேட்டட் அண்ட் கோடிஃபைங் ஸ்டாட்யூட்ஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி எனேபிளிங் ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். எனேபிளிங்னா என்ன அர்த்தம்னா, இருக்கும் ஒன்றை விளக்குவதற்காக, அதை பத்தி இன்னும் அதிகமாக டு கம்ப்ளீட்லி give what it means or to tell what it means அப்படிங்கறத ஒரு enabling statute அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ Advocates Act, it is also an enabling statute. It tells
ஸோ ஒரு நிமிஷம், அதாவது எனேபிளிங் ஸ்டாட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இட் எனேபிள் சம்திங் டு டூ சம்திங், அதர்வைஸ் இட் வுட் பி லாஃபுல் ஆர் அன்லாஃபுல். அந்த மாதிரி ஒரு ஆக்டை இன்டர்பிரேட் பண்ணும்போது இந்த மேண்டேட்டரி அண்ட் டைரக்டரி எனாக்ட்மெண்ட்ஸை நம்ம ஸ்ட்ரிக்டா யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்பிரேஷனுக்கு பயன்படும். இப்போ ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு வைக்கப்பட்டிருக்கு உங்க சாட் பாக்ஸ்ல, என்னன்னா சப்சிக்வெண்ட் கண்டிஷனை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா வெதர் இட் பிகம்ஸ் வாய்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். அதாவது ஒரு சப்சிக்வெண்ட் கண்டிஷனை நாம வந்து ஃபுல்ஃபில் பண்ணல, இஃப் யூ ஃபெயில் டு பெர்ஃபார்ம் தட் சப்சிக்வெண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொன்னா டெஃபினெட்லி such a transfer would become void, provided that other provisions of the law should also be looked into. other provisions of law அப்படின்னா என்ன சார்? அதாவது விதிக்கப்படக்கூடிய அந்த நிபந்தனைகள் நியாயமானதாக, சட்டத்திற்கு உட்பட்டதாக, எந்த ஒரு மேலஃபைட் இன்டென்ஷனும் இல்லாம விதிக்கப்படணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சப்சிக்வெண்ட் கண்டிஷனை என்ன பண்ணணும்? கம்ப்ளைன்ஸ் ஆஃப் சப்சிக்வெண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு செக்ஷன் 28 நினைக்கிறேன், 27, 28 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதே கண்டிஷன் பிரசிடென்ட்ல பார்ஷியல் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். பார்ஷியல் கம்ப்ளைன்ஸ், ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கண்டிஷன் சப்சிக்வெண்ட் எனக்கு தெரியுது, இதெல்லாம் நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணிதான் ஆக வேண்டும். உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சிக்குள்ள என்னுடைய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்னை மாநகராட்சி வழங்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸ்லயும் நான் என்ன பண்றேன்? அனுபவிக்கிறேன். மெட்ரோ வாட்டர் வருது, ட்ரைனேஜ் இது வருது, அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் வருது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆல் அம்யூனிட்டிஸ் ஹவ் பீன் என்ஜாய்ட் பை மீ, அண்ட் தென் தட் பர்டிகுலர் கார்பரேஷன் இஸ் இம்போசிங் டாக்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. வெதர் ஐ கேன் சே I would not pay the tax அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா you have been enjoying something by virtue of your occupation in that particular locality or in that particular corporation. அப்படிங்கிற போது நம்ம அதனுடைய பிரதிபலன்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஒரு பொருளை வாங்கினா அதுக்கான பணத்தை கொடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? ஸோ அந்த மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியம், இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொன்னேன். இந்த 4 விஷயங்கள், அதாவது இருக்கக்கூடிய வார்த்தைகளின் முறைகளின் அடிப்படையில் அது மேண்டேட்டரி எனாக்ட்மெண்டா, ஸ்ட்ரிக்ட் எனாக்ட்மெண்ட், டைரக்டரி எனாக்ட்மெண்ட்டான்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்ன மாதிரியான கான்சிக்வன்ஸ் would be arising அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். இதையும் நீங்க லாஸ்ட் கிளாஸ் எடுத்ததையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் would become unlawful or it is just a irregularity அப்படிங்கிற விஷயங்கள இருக்கு. ஒரு நார்மலா இந்த டைரக்டரி எனாக்ட்மெண்ட் வந்து எங்க அதிகமா பயன்படும் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல. ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்ங்கிறது என்ன? நாம இது வரைக்கும் நம்ம பெருசா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட்லாம் பார்க்க மாட்டோம். ப்ரொசீஜரல் லாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சப்ஸ்டான்ஷியல் லால வாட் இஸ் த ரைட் அண்ட் வாட் இஸ் த லயபிலிட்டிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த ரைட்டையோ இல்ல அந்த லயபிலிட்டியோ நம்ம வந்து அடைவதற்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் இல்லைன்னா ப்ரொசீஜர்ஸ், அதுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்துருது, இல்ல சில குழப்பங்கள் வந்துருது. அதற்காக என்னுடைய உரிமைகளையோ இல்ல என்னுடைய பொறுப்புகளையோ நான் தட்டி கழிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கினா அது சரியா இருக்குமா? அது சரியா இருக்காது. ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சென்ஸ்ல டெக்னிக்காலிட்டியா ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த லெஜிஸ்லேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கிவ் ஃபேர் ஜஸ்டிஸ் இல்லையா? ப்ரொசீஜர் அப்படிங்கிறதே என்ன? ஒரு ஃபேர் ஜஸ்டிஸ், 2 நபர்களையும் விசாரிக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் நீதி வழங்க வேண்டும். த ஜஸ்டிஸ் ஷுட் பி அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால இல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த ப்ரொசீஜர் லாவோடைய கண்டென்ட்ல இருக்கணும். என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன் பட் இட் ஆல்சோ ஷுட் பி சீம்டு டு பி டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு. அதுக்கு அடுத்து both the sides should be heard before passing an order. That is, behind one person's back an order should not be passed. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எதுல சொல்றோம்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ஒரு இனிமேல் படிப்பீங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இருக்கும். அதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜரல் லாவில் என்ன பண்ணிருப்பாங்க, இன்கார்பரேட் பண்ணிருப்பாங்க, வேற செக்ஷன்ஸ், ரூல்ஸ், ஆர்டர்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்ப அந்த ப்ரொசீஜரல் லால ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம், அதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன், உனக்கு கிடைக்க வேண்டிய நீதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டா அது என்னவா இருக்காது, சரியான ஒரு விஷயமாக இருக்காது. அப்போ அதற்கு உரிய ஏதோ ஒரு பரிகாரத்தை அவரிடம் இருந்து பெற்றுவிட்டு சம் கைண்ட் ஆஃப்
thing may be imposed on him, say like fine or something, or some extra caution, ஏதோ ஒன்று செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு ஃபர்தரா அவர் அந்த வழக்கை தொடர்வதற்கு அனுமதி வழங்கணுமே தவிர ஒரேடியாக இந்த வழக்கில் நீ குற்றவாளி என்று நான் தீர்மானிக்க முடியாது. அதான் வந்து ப்ரொசீஜர் எல்லாம். இப்போ ரெண்டு மூணு ஹியரிங்க்கு ஒருத்தர் வரல, அதனால இந்த வழக்கை வந்து நான் ஒரேடியா தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றது கிடையாது. என்ன பண்றாங்க, அதுக்கு வந்து சில ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காங்க, அவர் காஸ்ட் இம்போஸ் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா அவர் ஒரு செட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுல ஏதாவது நியாயமான ரீசன்ஸ் இருந்தா அதை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அது இனிமேல் ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு டைம் இதை செட் பண்றாங்க. எக்ஸெட்ரா விஷயங்கள்லாம் என்ன பண்றாங்க, கோர்ட் வந்து பிரயோகப்படுத்துறாங்க. பிகாஸ் the procedural laws are there only to serve the purpose. அதாவது what the purpose to be served அப்படின்னு பாத்தீங்கன்னா fair justice, அந்த நியாயமான நீதி வழங்குவதை உறுதிப்படுத்துவதற்காக சில வழிமுறைகளை வகுத்திருக்காங்க. அதனாலதான் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றதும் அதிகமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் இட் இஸ் an example of it is a common example of direct reenactment. ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணதுனால அந்த வழக்கே முடிந்து விடுமா அப்படின்னு சொன்னா முடியாது. சரியா? ஸோ எல்லாமே ஒரு விஷயங்கள் விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது. சில கேசஸ்ல நம்ம பார்ப்போம், கான்ஸ்டியூஷன்ல ஃபைல் பண்ணக்கூடிய ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல கூட பை வெர்ச்யூ ஆஃப் டிலே ஆர் ரிலாக்ஸஸ் திஸ் பெட்டிஷன் இஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கான்ஸ்டியூஷன்ல நம்ம என்னைக்காவது படிச்சிருந்தோம்னா, ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றோம், அரசாங்கம் என்னுடைய சட்ட ரீதியான உரிமையை எடுத்துருச்சு, இல்ல என்னோட அடிப்படை உரிமையை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிட் ஃபைல் பண்றோம். கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, ஈவன் தோ இட் ஹாஸ் merit, sometimes it dismisses the case due to delay and laches. delay and laches என்ன அர்த்தம்னா, தாமதமாக நீதிமன்றத்தை அணுகிய காரணத்திற்காகவோ இல்ல இந்த மனுதாரரின் செயலின் காரணமாகவோ என்ன பண்றாங்க, ஒரு வழக்கை தள்ளுபடி செய்திடுறாங்க. எதுக்குள்ள போகாம, மெரிட்டுக்குள்ள போகாம without discussing the merits of the case, the court is dismissing the petition. It is even you can see that even in a writ petitionங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? தமிழ்ல வந்து நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மனிதனோட அடிப்படை உரிமையா கூட இருக்கும், ஒரு ரிட்ல கேட்பாங்க. பட் ஆனா அது கூட என்ன பண்றாங்க, சில டைம்ல டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு மேம்போக்கா நம்ம என்ன பண்ண முடியாது, இது ஒரு ப்ரொசீஜர் இல்லாதான், அதனால வந்து இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பு வரும்னு சொல்ல முடியாது. யூ ஷுட் கோ இன்டு தி டெப்த். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன், ஒரு ரிட் கேஸ்ல டிலேவில் எந்த மாதிரியான வழக்குகளை இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் மேட்டர்ஸ்ல கொண்டு வருவாங்க. சர்வீஸ் மேட்டர்ல ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க, அந்த நோட்டிபிகேஷனை பேஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. the final result has been declared and the appointment and allotment order are also issued to the successful candidate. சரியா? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இன்னும் அவங்க போய் ஜாயின் தான் பண்ணல, பட் எவ்ரிதிங் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். இந்த டைம்ல ஒருத்தர் வந்து கோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றாரு. என்ன ஃபைல் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நடந்த சம்பவத்தை சொல்றேன். நான் ஜூனியரா இருக்கும்போது என்னுடைய சீனியர் ஆஃபீஸ்ல ஃபைல் பண்ண ஒரு இது, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வெர்டிக்டை கொடுத்திருந்தாங்க. என்னன்னா 3% ரிசர்வேஷன் should be given to differently abled persons அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. 1% to physically impaired, 1% to visually impaired, 1% to ஹியரிங் இம்பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியா வச்சு 3% என்ன பண்ணணும், ரிசர்வேஷன் ஷுட் பி கிவன் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அதை வந்து கருத்தில் எடுத்துக்காம பர்டிகுலர் ஒரு பேங்கிங் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிட்டாங்க, ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் விட்டுட்டாங்க. என்ன பண்ணல, 3% ரிசர்வேஷன் கொடுக்கல. ஆனா இது நடந்து ஒரு 6 மாதம் மேல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸே முடிய போகுது. The recruitment process is almost completed. Only thing left is the person has not joined, அவ்வளவுதான். But everything has been completed. இப்ப இந்த டைம்ல என்ன பண்றாருன்னா, ஒரு ஃபோரம், ஆல் இந்தியா சம் டிஃபரெண்ட்லி ஏபிள்ல ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு ஃபோரம் வந்து என்ன ஃபைல் பண்றாங்கன்னா, கேஸ் ஃபைல் பண்றாங்க, ஸ்டேட்டிங் தட் திஸ் என்டையர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் should be declared as null and void, and you should direct the respondents to issue fresh notification following all due principle of law அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. இப்போ இந்த கேஸ்ல நீங்க நியாயமா பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு, சக்சஸ் பண்ணக்கூடிய எல்லா கிரைட்டீரியாஸுமே இருக்கு. பட் ஆனாலும் கூட கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் பெருசா சொல்லல. அட்மிஷனுக்கு அதை எடுத்துக்கிற அப்பவே இட் இஸ் declining to grant the prayer sought by that petitioner. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்வதெல்லாம் சரி, இப்ப நாங்க கொடுத்தோம் அப்படின்னா that legitimate expectation at this stage it would create chaos in the settled மைண்ட் ஆஃப் தட் கேண்டிடேட்ஸ். எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ல இதை ஃபாலோ பண்றதுக்கு நாங்க டைரக்ஷன் கொடுக்க முடியுமே தவிர, இப்ப வந்துட்டு அட் திஸ் ஸ்டேஜ் we cannot entertain this petition.
மெயின் ரீசன் இஸ் டியூ டு டிலே அண்ட் latches on the side of petitioner. அப்போ என்ன சொல்றாங்கன்னா விஜிலண்டா இருக்கணும். த லா இஸ் நாட் ஃபார் த ஃபென்ஸ் சிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எவன் ஒருவன் தன் உரிமையின் மீது கவனம் கொள்ளாமல் தூங்கி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு சட்டம் என்ன பண்றது கிடையாது, சாதகமாக வழங்க வேண்டிய தீர்ப்புகளை கூட வழங்குவதற்கு முனைவது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான். லா is always against the fence sitters. Fence sitters na one who is sleeping over his rights. உன்னோட உரிமை இதுதான் தெரியுது, இதை நான் இத்தனை நாட்களுக்குள்ள செய்யணும்னு இருக்கு, இது எல்லாமே வந்து பண்ணப்படும். சரியா? இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் இந்த ஃபிளாஷ் நியூஸ்ல ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னா ஒருத்தவருடைய கேண்டிடேட்ஸை எதிர்த்து ஒரு வழக்கு தாக்கல் பட்டிருக்கு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய கவுண்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேண்டிடேட்ஸோடைய எலெக்ஷனை சேலஞ்ச் பண்ணணும்னா 45 டேஸ்க்குள்ள ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கணும். 45 டேஸ் தாண்டிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இப்போ நான் லில்லி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ் கூட உங்களோட இதுல கொடுத்துருப்பேன், பி செக்ஷனுடைய இதுல கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். லில்லி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால என்ன பண்ணுவாங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல இதுக்கு முன்னாடி ஒரு லோவர் கோர்ட் வந்து கன்விக்ஷன் கொடுத்துருச்சுன்னா ஹை கோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்ணிட்டு ஒரு ஸ்டே வாங்கிடுவாங்க. அது டிசைட் ஆகிறது வரைக்கும் எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அந்த லில்லி தாமஸ் கேஸ் 2013 தான் என்ன பண்றாங்கன்னா, கோர்ட் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் 6 years he cannot stand in an election அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொவிஷனை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 8 என்ன பண்றாங்கன்னா, they would change stating that only அந்த கன்விக்ஷனுங்கிறது ஒரு ஃபைனல் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அபெக்ஸ் கோர்ட் கொடுக்கக்கூடிய கன்விக்ஷன் தான் அப்படின்னு அது வரைக்கும் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நோ கன்விக்ஷன் is sufficient even if the trial court has given that அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, இன்டர்பிரட் பண்ணிருப்பாங்க. why அப்படின்னா the intention of legislature is to prevent those kind of people from standing in election. அப்போ வந்து என்ன கிடையாது, ஒரு ஃபைனல் வெர்டிக்ட் ஒரு அபெக்ஸ் கோர்ட் கொடுத்தாதான் ஒரு விஷயம் சொல்ல இதுவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரையல் கோர்ட்டும் கொடுத்ததும் சரிதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மேண்டேட்டரி அண்ட் டைரக்டரி எலெக்ட்மெண்ட்ஸ் வந்து ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுன்னா, அந்த டிஸ்கிரிஷனரி பவரை நியாயமான முறையில் இல்ல ஒரு சீராக பயன்படுத்துவது கிடையாது. அதுதான் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா உண்டு. இப்ப நீங்க கூகுள் போயிட்டு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு கூகுள்ல சிக்கிம் சீஃப் மினிஸ்டர்ஸ் நாமினேஷன் அக்செப்டட் பை எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் டைப் பண்ணி பாருங்க. சிக்கிம் சீஃப் மினிஸ்டர்ஸ் எலெக்ஷன் நாமினேஷன் அக்செப்டட் பை எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கூகுள் பண்ணி டைப் பண்ணி பாருங்க. கூகுள் அதை என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்டா இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சிக்கிம்ல அந்த ரூலுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு அப்போசிஷன் லீடர் who would have been sentenced for some 9 months or something, ஒரு கரப்ஷன் ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல he would be convicted and he would be given imprisonment sentence. சரியா? less than 2 years தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது 2 years and above ஒருத்தர் இம்ப்ரிசன்மெண்ட் வாங்கிட்டா now after லில்லி தாமஸ் கேஸ் they cannot stand in an election for subsequent 6 years. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? ஆனா இந்த கேஸ்ல என்ன இருக்கும்னா, அந்த சிக்கிம் சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, less than 2 years கன்விக்ஷன் ஆயிருப்பாரு. அவருடைய கன்விக்ஷனை ஈவன் சுப்ரீம் கோர்ட் would upheld and he would have served its sentence. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய அந்த காலகட்டத்துல அந்த ஜெயில் தண்டனைய அனுபவிச்சுட்டு வெளில வர்றாரு. அவருடைய கேண்டிடேட்ஸை எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதுங்கிறது as per representation of the people's act it is based on the discretionary power of election commission. யோசிச்சு பாருங்க, அதாவது 2 years வரைக்கும் there is no choice, definitely you cannot contest. அந்த 2 yearsக்கு கீழே இருந்துச்சுன்னா then the election commission can look into the circumstances and it can exercise its discretionary power and allow a person's கன்டென்ஷன், அவர் வந்து தேர்தலில் நிற்பதற்கு அனுமதி வழங்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட்டி இட் ஹாஸ் சம் சைசபிள் அமௌண்ட் ஆஃப் எம்எல்ஏஸ். அப்ப அந்த பார்ட்டியோடைய சார்பா இவரை தேர்தலில் நிக்க வச்சு அந்த பார்ட்டியோட அலையன்ஸ் பண்ணிட்டா நம்ம வந்து இன்டைரக்டா we can win elections or we can rule this particular state அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்துல என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அந்த கவர்னரும் ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டை அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து கவர்னருடைய நோட்டு பிளஸ் இந்த கேண்டிடேட்டோடைய ரெப்ரசன்டேஷன் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் அனுமதி வழங்குச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டப்படி பாத்தீங்கன்னா சரிதான், இட் இஸ் அ டைரக்டரி ப்ரொவிஷன் நாட் டு பி ஸ்ட்ரிக்ட்லி கம்ப்ளைட் அண்ட் த டிஸ்கிரிஷனரி பவர் இஸ் வெஸ்டட் வித் த பர்டிகுலர் ஏஜென்சி. பட் ஆனால் இது சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ
என்னதான் நம்ம ஒரு விஷயம் இப்படி அப்படின்னு பார்த்தாலும் கூட, பட் ஹவு தட் ஹஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் அண்ட் தட் ஹவு இட் ஹஸ் பீன் எக்ஸசைஸ்ட் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம். நம்ம சட்டத்துல இருக்கிறது, புக்ல இருக்கிறது எல்லாமே ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட, தட் இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற அந்த இன்டர்பிரிட்டேஷனுடைய முக்கிய சாராம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா, எதற்காக இந்த ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க, இதை வந்து நம்ம இப்படி இப்படி இன்டர்பிரட் பண்ணா என்ன பாதிப்பு உண்டாகும், இல்ல என்ன சாதகமான அம்சம் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதுதான் வந்து பேஸ். இன்னர் கான்சென்ஸ், உளமாற என்ன நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம். சரி, ஓகே. திஸ் இஸ் வாட் வித் ரிகார்ட் டு மேண்டேட்டரி அண்ட் டைரக்டரி enactments. Now I would discuss